So, the agenda for today's meeting, நேத்திக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நான் வந்து டெரஃபார்ம் கோடையும் வந்து ஜிப் ஃபைலாக அனுப்பிச்சிருந்தேன் நான், அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிடிஎஃப்ையும் போட்டிருந்தேன். லெட் மீ ஷேர் த பிடிஎஃப் நவ் அண்ட் சப்னெட்டிக் ஹோம்ஒர்க். ஓகே, இங்கே வச்சிருந்தேன். ஓகே, ஒன் செகண்ட். அழகா. ஓகே, கூல். All right, finally. So, இந்த ஸ்டெப் 1, யாராவது வந்து இந்த பார்ட்டிசிபெண்ட்ஸில் வந்து எனிபடி ஹேஸ் அ ப்ராப்ளம் வித் ஸ்டெப் 1? செட் பண்ணீங்களா? யார் பண்ணலைன்றது சொல்லுங்க. Because I really want to go through this today. எல்லாரும் அன்மியூட் பண்ணிக்கலாம், தயவுசெய்து பேசுங்க. சுரேஷ், சுரேந்தர், ராஜ் முகமது, நிர்மல், மோகன், மகேஷ், இன்பத் தமிழன், அம்ரித், அக்ரம், அஜய், எல்லாரும் செட் பண்ணியாச்சா? அக்கௌண்ட் இருக்கு சார். ஓகே, அக்கௌண்ட் இருக்கு சார். ஓகே, ஆல் ரைட். சார் ரூட் யூசர் தான் வேணும்னு இல்லை, ஐஏஎம் யூசரில் ஒர்க் பண்ணலாம்ல சார்? Yeah, as long as privileges இருக்கிற வரைக்கும் you should be fine. ஓகே ஓகே. எப்போதுமே ரூட் யூஸரா யூஸ் பண்ணாதீங்க, அது எப்போதுமே அட்வைசபிள் கிடையாது. எப்போதுமே ஐஎம் யூஸரா மட்டும் தான் யூஸ் பண்ணணும். வெரி ட்ரூ. இது வந்து ஜஸ்ட் இந்த லேப்ன்றதுனால சொன்னேன். ரூட் யூசர்ன்றது வந்து அது வந்து ஒரு வெரி ப்ரொடெக்டட் என்டிட்டி. ஸோ ஐஏஎம் யூசர் கிவ் த நெசசரி ப்ரிவிலேஜஸ். அப்சல்யூட்லி வேலிட் பாயிண்ட். ஐ டேக் இட் ஆன் போர்ட். எல்லாரும் செட் பண்ணியாச்சா? சுரேந்தர், சுரேஷ், ராஜ் முகமது, மௌனமான நேரம் மனதில் என்ன பாரம்னு கேட்கணும் போல இருக்கே. Can I take it as a yes?
சாரி சார் சார், என்கிட்ட அக்கௌண்ட் இருக்கு சார். மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, எல்லாருக்குமே நிறைய பேர்ட்ட அக்கௌண்ட் இருக்கு, விச் இஸ் கிரேட். ஸோ AWS அட்மின் செட்டப் இருக்குன்னாக்க we can proceed further. இப்போ AWS யூசர் செட்டப், இந்த இது வந்து நம்ம வந்து டெரஃபார்மை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக IAM யூசர் போட்டு இப்போதைக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் யூ ஷுட் ஆக்சுவலி கிவ் திஸ் ஈதர். இது எனக்கு இட் கிவ்ஸ் IAM யூசரில் பார்த்தபோது இட் கிவ்ஸ் full access to all resources. So again, I didn't have the time to see what exact privileges we need. But as a best practice, you must never give admin privileges to people, because that just gives them full access to anybody. இது வந்து IAM கோர்ஸ் இல்லை, அதனால வந்து just to make it simple, I put that. But again, இந்த access key and access secret key-யை வந்து தான் நம்ம credentials யூஸ் பண்ண போகிறோம். அதை வந்து டெரஃபார்ம் கோடில் போடாதீங்கன்னு போட்டிருக்கேன் நான். அதனால் அதை வந்து இந்த கிரெட்ஸ் ஃபைலில் போட்டு then we are going to access. ஓகே, சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் இது முடிஞ்சுதா? டெரஃபார்ம் அண்ட் விஷுவல் ஸ்டுடியோ கோட். நான் விஷுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணிட்டேன், டெராஃபார்ம் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகே, சூப்பர், வெரி குட், வெரி குட். ஸோ ஐம் ஹாப்பி தட் நீங்கள் எல்லாருமே வந்து யூர் வெரி ஃபெமிலியர் வித் ஆல் தீஸ் திங்ஸ். எனக்கு கோர்ஸ் ஆரம்பிக்கிற போது ஐ டென்ட் நோ வெதர் பீப்புள் வில் பி ஃபெமிலியர். அண்ட் நார்மலாக வந்து ஒரு 18 பேர் வந்து இட்ஸ் அ வெரி ஸ்டாண்டர்ட் கவுண்ட் that I've been seeing. I don't want anybody to be left behind. So இன்னைக்கு வர முடியாதவங்க எப்படி இதை கேட்சப் பண்ணுவாங்க? இதை விட்டோன்னு வைங்க, then I really don't know how they can catch up to what we are doing, because அடுத்தது வந்து I want to go through Terraform code and see, explain how things work. எவ்வளோ பேர் வந்து Terraform plan போட்டு init and plan போட்டு you have been able to see that? அந்த பாயிண்ட் வரைக்கும் வந்தீங்களா, வரலையா? இது மோர் ஆஃப் இன்டராக்டிவ் டிஸ்கஷன் தான் இன்னைக்கு. ஸோ யாராவது டெரஃபார்ம் யூனிட் அண்ட் டெரஃபார்ம் பிளான் பண்ணீங்களா? அது அடுத்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் இருக்குது, நான் போடலை. பட் இஃப் யூ ஆர் ஃபெமிலியர் வித் டெரஃபார்ம், அதை பண்ணியிருப்பீங்களோன்னு எனக்கு தெரியல. எனக்கு இல்லை சார், நான் ட்ரை பண்ணேன், ஏன்னா எனக்கு டெரஃபார்ம் பற்றி ஐடியா இல்லை. ஓகே, நைஸ். ஓகே, ஸோ why not we do that today? Okay, so let me close this and let me share something in. Okay, okay. ஒரு பார்ட் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன் நான் வந்து சேட்டில் போடுறேன். Too many windows. ஸோ AWSல லாகின் பண்ணுங்க. Surendra, major topics: region, availability zones, IAM, VPC. VPC peering வந்து is kind of outdated. Transit gateway வழியாக தான் பண்ணணும். AWS VPN or external VPN, ELB, Direct Connect, Transit Gateway, NACL Security Group Route. Very nice, Surendra. Beautiful. தேங்க்யூ சார். ஸோ இந்த லேப் 1 வந்து
பர்பஸ் வந்து டு லான்ச் அ FortiGate and Linux instance or Linux, however you call it. முதல்ல வந்து pick a region that you want to launch this. ஸோ அது வந்து ஏஷியா பேக் இருக்கும். லாகின் பண்ணிட்டு pick a region. So let me show my screen now. FortiGate லோக்கல் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ண முடியுமா? FortiGate வந்து லோக்கல் சிஸ்டம்னாக்கா உங்க பிசிலியா? எஸ் சார். அது வேணும்னாக்கா வந்து நீங்க வந்து VMware மாதிரி பண்ணாக்கா அது ESXi இமேஜ் இருந்தால் தான் அதை பண்ண முடியும். இப்போ நம்ம பண்றது வந்து AWSல போடுறதுக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரீஜன் எந்த ரீஜன் வேணுன்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க. அந்த ரீஜனில் லாகின் பண்ணிக்கோங்க. யூ கேன் கோ டு ஏஷியா பசிபிக். மும்பை வேணும்னாக்கா AP South 1 போய்க்குங்க. அகெயின் ஐ கான்ட் see your screen. ஸோ அதனால் நீங்கள் தான் வந்து நேவிகேட் பண்ணணும். எனி ப்ராப்ளம்ஸ் டெல் மீ. அதில் ஒரு கீ பேர் கிரியேட் பண்ணணும். EC2 இன்ஸ்டன்ஸ் போயிட்டு சேட்டை மானிட்டர் பண்ண போகிறேன் இப்போது. ஸோ தட் யூ கேன் புட் இட் இன் தி சேட். நிறைய பேர் வணக்கம் கோமதி. வணக்கம். ஓ, கோமதி சங்கரி கேம் அண்ட் லெஃப்ட். ஸ்டாலின் வெல்கம். ஸோ கீபேர் கிரியேட் பண்ணுங்க. ஸோ அது வந்து EC2ல இருக்கும். ஸோ கீபேர் சார் இப்போ இந்த எங்க சிஸ்டம்ல இதே மாதிரி பண்ணணுமா? அப்போதான் நீங்களே வந்து யூ கேன் see for yourself how things work. ஸோ நேற்றுக்கு வந்தீங்களான்னு தெரியல. நேற்றுக்கு வந்து நான் வந்து காமிச்சேன். என்னுடைய சிஸ்டத்தில் ரன் பண்ணி உங்களுக்கு காமிச்சேன் நேற்றுக்கு. ஆமாம் சார். இப்போ எனக்கு இந்த AWSக்குள்ளே எப்படி போகிறது? அதான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து முதல்ல நேற்றுக்கு வாட்ஸ்அப் குரூப் பார்த்தீங்களா? ஆமாம் சார். அதில் வந்து இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டில் போட்டிருந்தேன் நான். ஸோ லெட் மீ ஷேர் தட் அகெயின். அதான் அப்போலேருந்து கேட்டிருக்கேன். ஸோ எவ்வளோ பேரால் வந்து அதை செட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் இல்லை சார். ஓ, I see. Okay, no problem. So let me share that again. One thing I don't like in Zoom, ஒரு விண்டோவை ஷேர் பண்ணிட்டு இன்னொரு எக்ஸ்ட்ரா விண்டோவை ஷேர் பண்ணணும்னாக்கா you cannot just do that. It seems like you need to share the whole screen. Okay, your screen sharing சரி. ஸோ நேற்றுக்கு வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இதை போட்டிருந்தேன் நான். AWS அட்மின் செட்டப் இதை நீங்கள் பண்ணணும். பேசினது வந்து ஸ்டாலினா? எஸ் சார். ஓகே. Anybody familiar with AWS? Can you walk Stalin through that setup? நீங்கள் வந்து you can kind of go into a separate break room மாதிரி and help him set that up. Because இதில் வந்து அந்த EC2 இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணுறதுக்கு there will be a charge. மினிமலாக இருக்கும். FortiGate வந்து we want to get the free subscription, but அந்த அண்டர்லைங் EC2 இன்ஸ்டன்ஸ்க்கு யூ ஹேவ் டு பே a charge. அதுக்கு வந்து பட்ஜெட் அலர்ட்டுக்கெல்லாம் வந்து செட் பண்ணுறதுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போட்டிருக்கேன் நான். ஸோ இதை பண்ணாக்க இஃப் யூ வாண்ட் டு டூ தேட் யூ கேன் டூ தேட்.
உங்களுக்கு நிஜமாவே வந்து ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னாக்கா இதை செஞ்சால் தான் வரும் அது. இல்லை நான் கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷனை பார்க்கறது மட்டும் இருக்கும்னாக்கா அது வந்து ஒரு 10 அடி தள்ளியே தான் இருக்கும். அது வந்து மனசில் பதியாது நமக்கு. நம்மளா செய்கிற வரைக்கும், ப்ராப்ளம் வர வரைக்கும், AWS ஸ்க்ரீனை ஃபெமிலியரைஸ் பண்ணிக்கிற வரைக்கும் அது வந்து நமக்கு வந்து அதை கிரகிக்க முடியாது. தட்ஸ் த நேச்சர் ஆஃப் அவர் பிரெயின். ஸோ யூ நீட் டு டூ திஸ் இஃப் யூ வாண்ட் டு ரன் இட். பிகாஸ் இது கீழே வந்து அதுக்கப்புறம் டெரஃபார்மை ரன் பண்ணுறது எல்லாம் வரும். ஸோ உங்களுடைய ப்ரெஃபரன்ஸ் என்ன ஸ்டாலின்? சார் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் சார். ஓப்பன் பண்ணி அந்த கன்சோல் ஓப்பன் பண்ணி பண்ணியிருக்கேன் சார். பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டு இருக்கீங்களா? பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். ஓகே ஓகே. ஸோ டேக் யூர் டைம் ஓகே. and okay, I just want this to be collaborative as well. So Surender or Nirmal, நீங்களாம் வந்து கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்கீங்க. So feel free to give a hand to Stalin, who is a bit new. So let's just be supportive of each other. ஸோ இதை பண்ணிட்டு இந்த 2 செட்டப்பும் பண்ணி முடிச்ச பிறகு தான் இந்த இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும். டெரஃபார்ம் உங்களுது என்ன விண்டோஸா மேக்கா ஸ்டாலின்? மேக் சார். மேக். ஸோ மேக் யூசர் யாராவது இருந்தீங்கன்னாக்க யூ கேன் ஹெல்ப் புட் தட் ஃபார் ஸ்டாலின். தட் வில் பி அவர் எப்போவுமே ரொம்ப பார்ட்டிசிபேட்டிவாக இருந்திருக்காரு. யூ ஆர் த மொபைல் டெவலப்பர் ரைட்? எஸ் சார். எஸ், நோ ஐ ரிமெம்பர். ஸோ அதனால் இஃப் somebody can extend a hand for Stalin, I'll really appreciate. But if you're all busy, let me know. எனக்கு அடுத்து மீட்டிங் வந்துடும். அதான் ப்ராப்ளம். எனக்கு அடுத்து மீட்டிங் ஆஃப்டர் மீட்டிங் வந்துட்டுருக்கும். ஸோ ஐ cannot do a one-on-one session for you. இல்லை உங்கள் ஸ்க்ரீனை இப்போ ஷேர் பண்ணுறதா இருந்தால் ஷேர் பண்ணுங்க. we can walk you through now. என்னங்க? இல்லை, இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். நம்ம ஸ்க்ரீன் ஷேர் பண்ண சொல்லி பண்ணிடலாம். எஸ் சார் ரொம்ப ஸ்லோவாக இருக்கு சார் என்னோட சைடு. ஓ, நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? இன்னைக்கு பண்ண முடியல அப்படின்னா லைக் நாளைக்கு ஈவினிங் இல்லைன்னா சாட்டர்டே வேணா ஐ கேன் எக்ஸ்பிளைன். நான் அந்த பிடிஎஃப் பார்த்துட்டு நான் ட்ரை பண்றேன் சார். நான் அந்த பிடிஎஃப் நான் பார்க்கல. நோ ப்ராப்ளம். பார்த்துட்டு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணி கேட்குறேன் சார். சுரேந்தர் இல்லை யார்கிட்ட கேட்குறேன் சார். சரி. Absolutely. Okay, so let's see this as one good college batch மாதிரி நம்ம வந்து we can see each other. Okay, and so cool. ஸோ அது பண்ணுங்க ஸ்டாலின். அது பண்ணாக்க உங்களுக்கே வந்து ஒரு ஃபீலிங் வரும். என்னுடைய ஸ்ட்ராங் குறை எப்போவுமே வந்து நம்ம செய்கிறப்போ தான் வந்து நமக்கு வந்து அதை வந்து நிஜமாவே இந்த ஹேண்ட்ஸ் ஆன்றது வெரி இம்பார்ட்டண்ட் இதில் எல்லாத்துலேயுமே, ரைட்? ஸோ கோயிங் பேக் டு மை ஸ்க்ரீன். சார் அதில் சைன்இன் கேட்குது. சைன்இன் வித் ரூட் யூஸரா? அதான் ஐஏஎம் யூஸராக வந்து ஸோ ஐஏஎம் யூஸராக லாகின் பண்ணுறதுக்கு வந்து முதல்ல ரூட் யூஸர் லாகின் பண்ணிட்டு தானே வந்து ஐஏஎம் யூஸரை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ஹி ஹேஸ் டு கிரியேட் ஐஏஎம் யூஸர் அண்ட் தென் லாகின் கிரியேட் அ ரூட் யூஸர் விச் இஸ் த மாஸ்டர் யூஸர். அதுக்கப்புறம் ஐஏஎம் யூஸர் கிரியேட் பண்ணும். ஐ திங்க் எக்ஸிஸ்டிங் பீப்புள் ஏற்கனவே ரூட் யூஸராக இருந்திருப்பாங்க. am I right, சுரேந்தர்? ஆமாம் சார். ஆக்சுவலாக ரூட் யூஸர் நம்ம மேனேஜ்மெண்ட் எப்படி சொல்கிறது, மேனேஜ்மெண்ட் கன்சோலில் போயிட்டு கிரியேட் நியூ அக்கௌண்ட் கொடுக்கும்போதே அது வந்து கிரியேட் பண்ணுற அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் யூஸராக தான். எக்ஸாக்ட்லி. அதுல இருந்து தான் நம்ம வந்து ஐஏஎம்ல போய் கிரியேட் யூஸர் கொடுத்து யூஸருக்கு தனியாக ப்ரிவிலேஜஸ் செட் பண்ணுறது. கரெக்ட். ரொம்ப ஸ்லோவாக இருக்குது சார். சுற்றிக்கிட்டே இருக்குது சார். ஓகே, ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட். எந்த ஊரில் இருக்கீங்க நீங்கள்? சென்னை சார். சென்னை. ஓகே, ஸோ அடுதான் அது இன்டர்நெட் கனெக்ஷனாக என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ ஒர்க் த்ரூ தட். நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நானே இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கரெக்டாக போட்டிருக்கேன். அடுதான் இதை இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி பண்ணவங்க இங்கே வந்து ஏதாவது மிஸ்ஸிங்காக இருக்கான்றது எனக்கு தெரியல. ஸோ இருந்ததுன்னா சொல்லுங்கள். ஐ கேன் அப்டேட் த இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, ஸோ
அந்த டெரஃபார்ம் யூனிட் அண்ட் பிளான் பண்ணீங்களா நீங்க? சார் ஒரு சின்ன சஜஷன். ஆ வந்து என்ன சொல்றது, ஸ்டார்ட் பண்ணக்குள்ள வந்து நம்ம என்டையர் ஸ்ட்ரக்சரை வந்து ஒரே ஃபைலில் கிரியேட் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். மேபி நம்ம வந்து இதை பிரிச்சுட்டு ஒரு பிபிசி கிரியேட் பண்ணுறது எப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ தட் வந்து ஒரு சின்ன ஃபைல் கிரியேட் பண்ணி ஒரு விபிசி ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெகுலராக கொடுக்குற அக்சஸ் கீ, சீக்ரெட் கீ, தனி க்ரெடென்ஷியல் ஃபைலில் வச்சுட்டு இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம். லேட்டர் ஆன் வந்து வி கேன் ஆட் சப் நெட்வொர்க், இன்டர்நெட் கேட்வே, ரவுட் டேபிள். இல்லை, நம்ம மேனுவலாக பண்ண போகிறது இல்லை அதை. இல்லை, டெரஃபார்மில் சொல்கிறேன்னா. ஓகே. பட் அதில் வந்து நீங்கள் வந்து டெரஃபார்ம் கோடை எழுதுறதை பற்றி சொல்கிறீங்களா? ஆமாம் சார். யா. ஸோ முதல்ல வந்து டிப்பிக்கல் ப்ராசஸ் எப்படின்னாக்க ஆக்சுவல் லைஃப்பில் முதல்ல நம்ம எல்லாமே வந்து மேனுவலாக தான் பண்ணுவோம். எனக்கு இந்த டெரஃபார்ம் வந்து ஆட்டோமேட்டடாக கன்சிஸ்டண்டாக பண்ணாலுமே அது என்ன செய்யுதுன்றது நம்ம புரியறதுக்கு இப்போ ஒரு புது டெக்னாலஜி க்ளவுட் வேன் ஒன்று இருக்குது, AWS க்ளவுட் வேன். அதை வந்து முதல்ல வந்து ஒரு ஸ்கிரிப்டை வாங்கி பண்ணாக்கா அது வந்து ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணுற மாதிரி ஸ்கிரிப்டை எடுத்து அது என்ன பண்ணுதுன்னு பார்த்து புரிஞ்சுக்கிறது தான் இந்த கோர்ஸில் நம்ம பண்ண போகிறோம். ஆனால் ஆக்சுவலாக வந்து ஒரு புது டெக்னாலஜியை கற்றுக்கணுன்னாக்க ஃபஸ்ட்டு அதை பற்றி படித்து அதுக்கப்புறம் எப்படி எல்லாம் லிங்க் ஆகுதுன்னு பார்த்து அதை மேனுவலாக செட் பண்ணி ப்ரொசீஜரை எழுதி அதுக்கப்புறம் தான் டெரஃபார்ம் ஸ்கிரிப்டை எழுத முடியும். ஸோ இப்போ வந்து அந்த டெரஃபார்ம் ஸ்கிரிப்ட் வந்து அதனால தான் அந்த டெரஃபார்ம் ஸ்கிரிப்டை கொடுத்துருக்கேன். அந்த டெரஃபார்ம் ஸ்கிரிப்டை படிப்போம், படிச்சுட்டு இப்படி தான் விபி சீக்ரெட், ஏன்னா இல்லாட்டா சின்டாக்ஸ் எரர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இருக்கும் அது டெரஃபார்மில். ஸோ மேபி வி கேன் டூ இட் லேட்டர் இஃப் வி ஹாவ் டைம். ஸோ இப்போதைக்கு வந்து இந்த ஸ்கிரிப்ட் இருக்குது vpc.tf, அதை போய் பார்த்தீங்கன்னாக்க அதில் விபிசி கிரியேட் பண்ணுற சமாதானம்லாம் இருக்கும். லினிக்ஸ்.tfல லினிக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அப்படி தான் மாட்யூலராக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க. ஸோ நான் ஒன்னே மட்டும் ஆட் பண்ணிக்கலாமா சார் இந்த இடத்துல? நீங்கள் சொல்லுங்க. சொல்லுங்கள். இல்லை சார், இப்போ ப்ராப்ளம் என்ன எல்லாருக்கும் என்ன ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன்னா, டெராஃபார்ம் கோடு யாருக்கும் தெரியாததுக்கு ஒரு வேகா இருக்குன்னு ஃபீல் பண்ணுறதுக்கு எதனாலனா உங்களுக்கு விஷுவலைஸ் பண்ண முடியல எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஆனால் நீங்கள் ஒரு AWSல ஃபஸ்ட்டு ஒரு மேனுவலாக அதை நம்ம கன்சோல் லெவலில் காமிச்சிட்டோம்னா they can easily imagine how the code works. ஓகே. அதனால தான் எனக்கு அதுதான் சார் சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா அவங்களால டெராஃபார்ம் கோடு பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் இருக்கிற மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. டேரெக்டாக பார்க்கும்போது அது எப்படி இருக்கும், எப்படி கிரியேட் பண்ணணும், அடுத்தது என்ன கிரியேட் பண்ணணும், மெயின் டாட் என்ன, அந்த மாதிரி ஒன்றுமே அவங்களுக்கு ஐடியா இல்லாதனால ஃபர்ஸ்ட் நீங்கள் கன்சோல் லெவலில் ஒரு EC2 எப்படி கிரியேட் ஆகுது, ஒரு கீப்பேர் எப்படி கிரியேட் ஆகுதுன்னு கன்சோல் லெவலில் நீங்கள் காமிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் அது என்னென்னு நம்ம கோடில் காமிக்கும், டெராஃபார்ம் கோடில் காமிக்கும் போது அவங்க ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும். ஓகே ஓகே சரி, அது செய்வோமா இன்னைக்கு? Sir, I too agree with what Morgan is saying. திருப்பி சொல்லுங்க. இல்ல I too agree what ஓகே ஓகே சரி. ஸோ நம்ம வந்து ஒன்று பண்ணுவோமே, ஒரு டெரஃபார்ம் ஃபைலை எடுப்போம். அந்த டெரஃபார்ம் ஃபைலில் என்ன சொல்லுதோ, இப்போ vpc.tf எடுப்போம். எடுத்துட்டு அது என்ன செய்யுதோ அதை மேனுவலாக வந்து நான் காமிக்கிறேன். இப்படி தான் வந்து அந்த விபிசி கிரியேட் ஆகப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் ரீஜனில். ஸோ யூ கேன் மேப் டெரஃபார்ம் என்ன பண்ணுது, அதை மேனுவலாக பண்ணால் என்ன ஸ்க்ரீனில் போகுன்றத யூ கேன் சி. வில் தட் ஹெல்ப்? Yes sir. Okay, let's do that. Okay, super. Thanks for that suggestion and participation. So let me share my screen again. All right. So எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுவோம். So variables.tf and vpc.tf. So இந்த vpcல super. I think it's a great suggestion. Okay. இந்த vpcல என்ன முதல்ல என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட் எல்லாமே வந்து ஆரம்பங்கிறது vpcல தான் ஆரம்பிக்குது. ஸோ இது ஒரு ஃபீல்டு வச்சுக்கிறேன்.
இதை ஒரு ஸ்க்ரீனில் வச்சுக்கிறேன். இப்போ வேரியபிள்.tf போனீங்கன்னாக்கா ரீஜன் என்ன? யூஎஸ் வெஸ்ட் 2. ஓகே, இந்த யூஎஸ் வெஸ்ட் 2 ரீஜனில் இருக்கேனா? யூஎஸ் வெஸ்ட் 2 ரீஜனில் தான் இருக்கேன். குட். ஸோ இப்போ இது vpc.tf. vpc.tf வந்து இது வந்து இந்த ரிசோர்ஸ் AWS VPCங்கிறது விபிசியை கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்றது. அந்த கிரியேட் பண்ணப்பட்ட விபிசியை ரெஃபரன்ஸ் பண்ணணும்னாக்க இந்த 48VM-VPCன்னு ரெஃபர் பண்ணுவோம். சைடர் பிளாக் வேரியபிள் vpc.cider. vpc.cider வேரியபிள் எங்க இருக்கு? இங்க இருக்கு. வேரியபிள் .vpc cider. ஓகே, சார் நீங்க vpc cider. இதையும் சைட் பை சைடு நீங்க இன்னொன்னு வந்து இந்த Terraform டாக்குமெண்டேஷன் ஓபன் பண்ணி காமிச்சீங்கன்னா they will be having clear explanation what it is. ஓகே, சரி. ஸோ இங்கே போனேன்னு வச்சுக்கோங்க. ஸோ லெட் மீ சே AWS VPC. Maybe it's அப்படியே போட்டு. ஓகே, இதுதான் வந்து டெரஃபார்ம்ல எக்ஸ்பிளனேஷன். AWS_VPC என்ன எக்ஸ்பிளனேஷன்? ப்ரொவைட்ஸ் a VPC ரிசோர்ஸ். எக்ஸாம்பிள் யூசேஜ். ரிசோர்ஸ் இதுதான் மெயின்கிறதா இங்கே எக்ஸாம்பிளில் இந்த கிரியேட் பண்ணப்பட்ட விபிசிக்கு ஒரு ரெஃபரன்ஸ். சைடர் பிளாக் இதுதான். அப்படின்னாக்க 10.0.0.0/16 கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். பேசிக் யூசேஜ் டேக்ஸில் வந்து இந்த விபிசிக்கு டேக் வேணும்னாக்க, இன்ஸ்டன்ட் டெனன்சி வேணும், இதெல்லாம் வேணும்னாக்க சிலதெல்லாம் ஆப்ஷனல். இது இன்ஸ்டன்ட் டெனன்சின்றது ஆப்ஷனல். அது எப்படி தெரியும்? இது வந்து ஐபேம்ன்றது ஐபி அட்ரஸ் மேனேஜ்மெண்ட், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ region where this resource will be managed defaults to the region set in the provider configuration. So அது வந்து ஆப்ஷனல் ஏன் போட்டிருக்காங்கனாக்க அது வந்து ப்ரொவைடர் கான்ஃபிகரேஷனில் இருந்தால். அப்படி இல்லைன்னாக்க then you need to set the region here. Cider block can be explicit or derived from IPAM. நம்ம IPAM யூஸ் பண்ணலை, அதனால சைடர் பிளாக்கை நம்ம இது பண்ணுறோம். எல்லாம் டெனன்சி ஆப்ஷனல் எல்லாம் வரிசையாக ஆப்ஷனல். ஓகே, ஸோ இதுதான் வந்து டாக்குமெண்டேஷன் ஃபார் AWS VPC, which will be the same similar thinking to find out மற்றதெல்லாம் என்ன செய்யுதுன்றதுக்கு. ஓகே, ஸோ இப்போ சைடர் பிளாக் இஸ் வேரியபிள் VPC cider. VPC cider நமக்கு என்ன? 10.1.0.0/16. ஸோ இது என்ன பண்ணும்? இந்த கோடை மட்டுமே எக்ஸிக்யூட் பண்ணால் என்ன செய்யும்? இங்கே விபிசிக்கு வரும், யுவர் விபிசிஸ் வரும், கிரியேட் விபிசி போடணும். நேம் டேக் ஏதாவது இருக்கா? டெரஃபார்ம் தமிழ் பூமி, அதான் நேம் டேக். ஸோ அதை காப்பி பண்ணுறேன், அதை பேஸ்ட் பண்ணுறேன். அப்புறம் IPv4 தான், ஐபேம் இல்லை, IPv4 தான் இது. IPv4 சைடர் என்ன? அது வேரியபிள்லேருந்து நம்ம எடுக்கிறோம். இதுதான் சைடர், இதுதான் சைடர். ஓகே, IPv6 கிடையாது. டெனன்சியை வந்து டிஃபால்ட்டாக விட்டுற போகிறோம். நேம் டேக் கிரியேட் விபிசி. ஓகே, ஸோ யுவர் விபிசி போனாக்க இட் இஸ் கிரியேட்டட். ஸோ அந்த கோட் பிளாக், இந்த கோட் பிளாக் இதுதான் பண்ணுது. டிஎன்எஸ் சப்போர்ட் ட்ரூன்னு போட்டிருக்கு. ஸோ இப்போ இந்த இது கிரியேட் பண்ணாக்க யூ கேன் சி டிஎன்எஸ் அதெல்லாம் வந்து அந்த இங்கே வந்து டிஎன்எஸ் DHCP, DNS host names, default VPC, okay, tenancy default, resource map. Left side details. DNS resolution. Yeah. So இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம ஆப்ஷன்ஸாக இதை செட் பண்ணலாம். டெனன்சி டிஃபால்ட்னு போட்டிருக்கு. ஸோ இந்த கோட் பிளாக் இதை தான் பண்ணுது. ஓகே, ஒரு விபிசியை கிரியேட் பண்ணுது. இப்போ அடுத்தது என்ன பண்ணுது? இது வரைக்கும் இதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா?
சைடுங்கிறது என்ன சார்? இல்ல சைடருங்கிறது அந்த இது ஐபி அட்ரஸ் அந்த இனிஷியல் கிளாஸஸில் பார்த்தோமே. ஸோ 10 டாட் சம்திங் 16னா பி கிளாஸ் பி அப்படியா? அதெல்லாம் தான். ஸோ அதில் என்னத்தை யூஸ் பண்ண போகிறோம்? 10ன்னாக்க அது என்ன மாஸ்க் /16 முதல்ல 16 பிட், அதாவது ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸ், அதுதான் வந்து நமக்கு நெட்வொர்க் பார்ட். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய சப்நெட்டை வந்து அதுக்குள்ள மாஸ்கை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதான் சைடர், சிஐடிஆர். சைடர்னாக்க நம்ம வந்து எஸ்ஐடிஆர்னு நினைப்போம் இங்கிலீஷில். இது சிஐடிஆர், நெட்வொர்க்கில் வந்து கிளாஸ்லெஸ் இன்டர்நெட் டொமைன் ரவுட்டிங். அதெல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை. சைடர் பிளாக், சைடர்னு குயிக்காக சொல்லுவாங்க. ஸோ அதுதான் அது. ஸோ 10.0.0.16 ஸோ டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னாக்க 10.1.0.0.16ன்ற ஒரு சைடர். ஸோ 10ன்றது கிளாஸ் ஏ, விச் இஸ் அ ப்ரைவேட் கிளாஸ் ஏ. 10.1 நம்ம ரிசர்வ் பண்ணுறோம். ஏன்னாக்க ஏடபிள்யூஎஸில் வந்து /16க்கு கம்மியாக /15லாம் கொடுக்க முடியாது. ஸோ /16 is the minimum that you can put. So 10.1 is your network part. அப்புறம் சப்நெட்டை வந்து அந்த மாஸ்கை பொறுத்து இந்த 16 வந்து சப்டிவைட் பண்ணுவோம். அதுதான் அடுத்தது நடக்க போகுது. இது என்ன பண்ணுது? ஒரு சப்நெட்டை கிரியேட் பண்ணுது. என்ன, ஏன் சப்நெட்டை கிரியேட் பண்ணுது? ரிசோர்ஸ் ஏடபிள்யூஎஸ் சப்நெட். ஸோ திருப்பி இங்கே வந்து நீங்கள் போனீங்கன்னாக்க அகெயின் டெரஃபார்மில் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள் யூசேஜ் ஏடபிள்யூஎஸ் சப்நெட் மெயின்ங்கிறதா இந்த கிரியேட் பண்ணப்பட்ட ஏடபிள்யூஎஸ் சப்நெட்டுடைய ரெஃபரன்ஸ். இது விபிசி ஐடியை கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும்? எந்த விபிசியில் இந்த சப்நெட்டை கிரியேட் பண்ணணும். ரிமெம்பர், சப்நெட்டில் வந்து விபிசிக்குள்ளே சப்நெட் இருக்குது. சப்நெட்டில் தான் நம்ம வந்து மிஷின்ஸ் எல்லாம் போட போகிறோம். ஸோ இந்த விபிசி ஐடி, இந்த சைடர் பிளாக், இவங்க வந்து 10.0.1.0/24 அப்படின்னு ஒரு சைடர் பிளாக் போடுறாங்க. அதுக்கு உண்டான டேக். இப்போ நம்ம டெரஃபார்ம் கோடில் என்ன இருக்குது? ஸோ விபிசி ஐடி இப்போ பாருங்கள், ரெஃபரன்ஸ் பண்ணுறோம் பாருங்கள். ஸோ எந்த விபிசியில் போடணும்? ஏடபிள்யூஎஸ் விபிசியில், அதாவது இதில் கிரியேட் பண்ணப்பட்ட FortiGate VM பிபிசின்ற பேரில் இருக்கக்கூடிய ஐடி. ஸோ இந்த விபிசி ஐடி, அது என்னது விபிசி ஐடி? இப்போ நம்ம போனோம்னாக்க விபிசி ஐடின்னு இங்கே இருக்கு பாருங்க, E860, இது இந்த சமாச்சாரம், இதுதான் விபிசி ஐடி. அதைத்தான் இது எடுக்குது. அதை எடுத்தால் தான் வந்து இந்த சைடரை கிரியேட் பண்ண முடியும். ஸோ என்ன சப்நெட்டை கிரியேட் பண்ண போகிறோம்? பப்ளிக் சைடர் AZ1 அப்படிங்கிற வேரியபிளை நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணுறோம். அது அந்த வேரியபிளோட வேல்யூ என்ன? இது ரைட். ஸோ 10.1.0.0/24 அது 10.1க்குள்ளே இருக்கணும், இல்லைன்னா எரர் கம்ப்ளைண்ட் பண்ணும். ஸோ 10.1.0.0/24 அப்படிங்கிற, அதாவது 24 பிட் ஹோஸ்ட்டுக்கு. 24 பிட்டுன்னாக்க மீதி 8 பிட்டுக்கு 32 - 24 is 8. 2 raised to the power of 8, 256 - 5, 251 hosts are possible in that subnet. I think இதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பரிச்சயமாகும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளவு இது இந்த சப்நெட்டில் நம்ம வந்து ஈஸியாக இருக்கிறதுக்காக வந்து /16/24 போடுறோம். ஸோ தட் இந்த எவ்வளோ பிட் இருக்குது, சப்நெட் எவ்வளோ, ஹோஸ்ட் எவ்வளோன்றதெல்லாம் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலான்றதுக்காக. ஸோ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தால் 256 சப்நெட்ஸ், each with 251 hosts are possible. Anyway, அது வந்து ஒரு சைட் டாபிக் மாதிரி. ஸோ இந்த vpc.tf இந்த பிளாக் என்ன பண்ணுது? இந்த விபிசிக்குள்ள FortiGate VM VPC, அதாவது இந்த விபிசிக்குள்ள ஒரு சப்நெட்டை கிரியேட் பண்ணுது. அது என்ன யூஏல பண்ணோம்னா என்ன பண்ணோம்? சப்நெட் போயிட்டு கிரியேட் சப்நெட், செலக்ட் விபிசி. இது இல்லாத பண்ண முடியாது. ஓகே, எந்த விபிசியில் போடணும்? நம்ம இப்போ கிரியேட் பண்ணப்பட்ட விபிசியில். இதைத்தான் நம்ம வந்து டெரஃபார்மில் ரெஃபரன்ஸ் பண்ணுறோம். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இப்போ நான் GUI-ல பண்ணதை தான் இதை பண்ணுறோம். சைடர் பிளாக், பப்ளிக் சைடர் AZ1. ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த சைடர் என்ன சைடருங்கிறத சப்நெட் நேம் வரட்டும். சப்நெட் பிளாக், சாரி, விபிசி 10.1.0.0. ஓகே,
சப்நெட் பிளாக். இது 10.100/24 அப்படிங்கிற சைடர் பிளாக்கை அப்புறம் என்ன சொல்லியிருக்க அவைலபிலிட்டி ஜோன் என்ன போடுறோம் VPC.tfல AZ1. ஓகே, AZ1ங்கிறது என்ன அவைலபிலிட்டி ஜோன்? US வெஸ்ட் 2A. அதுதான் வந்து அவைலபிலிட்டி ஜோனுடைய ரெஃபரன்ஸ். இங்கே அவைலபிலிட்டி ஜோன் நோ ப்ரிஃபரன்ஸ் பல 2A போட போகிறோம் நம்ம. ஓகே, ஸோ 2A போட்டு இந்த சைடரில் டேக் வேணும்னாக்கா ஆப்ஷனல் டேகு, அது டேக் எதாவது போடுறோமா, பப்ளிக் இதுதான் வந்து நம்ம டேகை வைக்க போகிறோம். ஸோ அந்த டேகை இங்கே போட போகிறோம். ஸோ நேம் இது இங்கே இது போட்டு கிரியேட் சப்நெட். இதைத்தான் இந்த கோட் பிளாக் பண்ணுது. அதே மாதிரி ப்ரைவேட் சப்நெட்டும் ஒன்று கிரியேட் பண்ணுது. இதுதான்ப்பா இந்த VPC.tf GUI-ல பண்ணால் இதுதான் நடக்குது. இஸ் தட் எனி பெட்டர்? சார் ஆக்சுவலி டெராஃபார்ம்ல பண்ணுறதால நமக்கு டூப்ளிகேட் வராது, காஸ்ட் மேனேஜ்மெண்ட் சேவ் ஆகும், அதில் நிறைய காஸ்ட் சேவிங்ஸ் இருக்குது. பல பெனிஃபிட்ஸ் டெராஃபார்மில். அதாவது நம்ம ஆஸ் அ யூசர், ஆஸ் அ நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ன செய்யுதுன்றது புரியணும். ஆனால் ஆட்டோமேஷன் இஸ் த ஒன்லி வே டு கெட் கன்சிஸ்டன்சி. இதை திருப்பி திருப்பி பண்ணாக்க ஆஸ் அ ஹியூமன் நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவோம், எதையாவது விட்டுருவோம். அதனால ஒரு தடவை ஆட்டோமேட் பண்ணிட்டீங்கன்னாக்க அதை 1000 தடவை ரன் பண்ணாலும் குயிக்காகவும் முடியும், கன்சிஸ்டண்ட்டாகவும் இருக்கும். அண்ட் அதை ஜஸ்ட் லைக் எனி அதர் ஆட்டோமேஷன், ரைட்? டெவாப்ஸ் பண்ணுறோம், கோடை ஒரு தடவை எழுதுவோம், மாடியூல்ஸ் எதுக்கு எழுதுகிறோம்? அதையும் ரீயூஸ் பண்ணுறதுக்காக. எதுவுமே ஒரு தடவை தான் செய்கிறோம், அதுக்கப்புறம் வேலையே இல்லைன்னாக்கா அதை ஆட்டோமேட் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. எதையுமே வந்து மல்டிபிள் டைம்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு ரீஜனில் பண்ணது இன்னொரு ரீஜனில் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து பியூட்டி ஆஃப் டெராஃபார்ம் ஆர் எனி ஆட்டோமேஷன் டூல், பைத்தானாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். ஸோ டெராஃபார்ம் இஸ் நோ எக்ஸெப்ஷன். Sir, I will be adding some more point into that. ஸோ சொல்லுங்க. இதுல முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க கன்சோல் லெவல்ல நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா, சப்போஸ் ஒரு மிஷின் நீங்க கிரியேட் பண்றீங்க, ஓகேவா? இப்போ எனக்கு ஒரு மிஷின் கிரியேட் பண்ணதுன்னு நீங்க கன்சோல் லெவல்ல கிரியேட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ரெக்யர்மெண்ட் வந்து வருது, எனக்கு வந்து இந்த மாதிரி 100 மிஷின் 200 மிஷின் எனக்கு கிரியேட் பண்ணணும் அட் டயத்துல அப்படின்னு சொல்லும்போது, நீங்க ஒவ்வொன்றுத்துக்காக கன்சோல்ல போய் கிரியேட் பண்ணீங்கன்னா டைம் கன்சியூமிங் ஆகும். அதுக்காக தான் முக்கியமா டெராஃபார்ம் கொண்டு வந்தது. எதுக்காக டெராஃபார்ம்ல நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா, யூ வில் பி ரைட்டிங் ஒன்ஸ் அண்ட் தென் யூ கேன் ரன் இட் எனிவேர் அப்படின்ற மாதிரி கான்செப்ட்ல போகுது. ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க எத்தனை தடவை வேணாலும் எத்தனை மிஷின் வேணாலும் நீங்க கிரியேட் பண்ண முடியும் அட் டயத்துல. 100 மிஷினா இருந்தாலும் சரி, 1000 மிஷினா இருந்தாலும் சரி, அந்த ஒரு கோடை வச்சுட்டு நீங்க எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க இதே ஏன் நம்ம டெராஃபார்ம் யூஸ் பண்றோம்? இதே வந்து நம்ம வந்து டைரக்டா ஒன்னு கிளவுட் ஃபார்மேஷன் இருக்கு, அதை வச்சு யூஸ் பண்ணலாமே, அந்த டெம்ப்ளேட் வச்சு யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொன்னா, AWS-ஓட இன்பில்ட் வருது கிளவுட் ஃபார்மேஷன். பட் அதில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்னன்னா, வெறும் நீங்க AWS-ல யூஸ் பண்ணா மட்டும்தான் அந்த கிளவுட் ஃபார்மேஷன் யூஸ் பண்ண முடியும். சப்போஸ் நான் வந்து வேற ஏதாவது அஜூருக்கு வேணும், எனக்கு கூகுள் கிளவுட்ல வேணும் அப்படின்னு சொன்னா அதை நீங்க யூஸ் பண்ண முடியாது. ரெஸ்ட்ரிக்டட் டு ஒன்லி ஃபார் AWS. தட் இஸ் அ கிளவுட் ஃபார்மேஷன். தட்ஸ் வை வி ஆர் யூசிங் டெராஃபார்ம். இஸ் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் டெராஃபார்ம் யூஸ் பண்றோம். அந்த இடத்துல எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணணும். பலே பலே, வெரி நைஸ். தேங்க்ஸ் மோகன். Keep these participations coming. As I said yesterday, என் குரலை கேட்கறது போல பல குரல் கேட்டாக்க we can all add to each other and எல்லாரும் ஒரு யூனிக் இன்சைட்டை கொண்டு வருவோம். That's what is called as class participation. Very nice. Thank you. அதனால தான் எனக்கு டெராஃபார்மும் பிடிக்கும். நீங்கள் க்ளவுட் ஃபார்மேஷன் ஆக்சுவலாக வந்து என் கலீக் வந்து இப்போ நேற்றுக்கு நடந்த விஷயம் நான் சொல்கிறேன். கலீக் வந்து எங்களுக்கு வந்து MBOன்னு ஒன்று இருக்கும், அதாவது மெஷர்ட் பிஸ்னஸ் அப்ஜெக்டிவ்னு ஒரு கோல் கொடுப்பாங்க. அதில் என்னுடைய கலீகுக்கு AWS Cloud WANன்றது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு டாபிக், அதை வந்து க்ளவுட் ஃபார்மேஷனில் பண்ணுன்னு மேனேஜர் கொடுத்துட்டாரு. ஸோ அந்த க்ளவுட் ஃபார்மேஷனை வந்து வேலை செய்ய வைக்கிறதுக்குள்ள அவன் பட்ட பாடு, பிகாஸ் நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி மாடுலராக இருக்கலாம். நான் வந்து எனக்கு ஒரே ஒரு தடவை தான் நான் பண்ணேன், எனக்கு பிடிக்கவே இல்லை. பிகாஸ் அது எல்லாம் JSON YAML இந்த டெம்ப்ளேட்டில் எழுதணும், கமெண்ட்ஸ் போட முடியாது, டாட் இதெல்லாம் வந்து ரிசர்வ் கேரக்டர்ஸாக இருக்கும். இட்ஸ் வெரி ஹார்ட் டு ரைட் தட் ஃபார் மீ.
ரைட். ஸோ எதுவுமே பழக்கப்பட்டா ஈஸியாக இருக்கும். பட் இந்த மாதிரி வந்து குயிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்காது. மோர் ஆஃப் யூனோ ஃபர்ம்வேர் எழுதுகிற மாதிரி, அசம்பிளர் கோடு எழுதுகிற மாதிரி தான் இருக்கும் எனக்கு. ஸோ டெரஃபார்ம் வந்து பியூட்டி என்னன்னாக்க போர்ட்டபிள். ஒரு தடவை எக்ஸ்பர்டீஸ் இது வந்துச்சுன்னாக்க அது ஏடபிள்யூஎஸ்க்கு எடுத்து போகலாம், ஆஷுக்கு எடுத்து போகலாம். அஃப்கோர்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி டெரஃபார்ம் கோடு எழுதணும். அங்கே ரிசோர்ஸ் குரூப்னு ஒன்று இருக்குது, இங்கே ரிசோர்ஸ் குரூப்பே கிடையாது. நம்ம பேசணும் அதை பற்றி. அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே எழுதுறோம். ஆனால் அது எல்லாத்துக்கும் ப்ரொவிஷன்ஸ் வச்சுருப்போம். அந்த ப்ரொவைடரை பார்த்தோமே. ஸோ provider.tfல என்ன, திருப்பி ஜஸ்ட் டு ரீகேப். ஸோ லெட் மீ பிரிங் தட் அப். அது மட்டும் இல்லாம நீங்க இதுல இந்த டெராஃபார்ம்ல பாத்தீங்கன்னா நீங்க நீங்க மென்ஷன் பண்ணதான் சார். அப்படியே நீங்க வேரியபிள் ஃபைல்னு எதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, சப்போஸ் நீங்க வந்து ஹார்ட் கோட் பண்ணுவீங்க ஒரு வேல்யூ, நீங்க ஹார்ட் கோட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வேரியபிள் ஃபைல் யூஸ் பண்றோம். நீங்க ஒரு இடத்துல கோடை மேக்ஸிமைஸ் நீங்க எல்லா இடத்துலயும் எழுதும்போது எனக்கு இந்த இடத்துல இது வேணும் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க ஒரு தடவை எழுதுவீங்க. இப்போ மோகன் அப்படின்னு வரணும்னா அந்த இடத்துல நேமுக்கு பதிலாக மோகன் போட்டுருவீங்க. ஆனா அடுத்த தடவை எனக்கு வந்து ஒரு 100 ஃபைல் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது மோகன்னே எல்லா இடத்துலயும் கிரியேட் ஆகிட்டு இருக்கும். அப்படியே வச்சிருந்தோம்னா அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அதனாலதான் வேரியபிள் ஃபைல்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அந்த வேரியபிள்ல நீங்க என்ன நீங்க கொடுத்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கும். நீங்க ஒரு ஃபைல்ல வேரியபிள்ல மட்டும் நீங்க போட்டுக்கிட்டா போதும், பாக்கி எல்லா ஃபைலும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இன்புட் கொடுக்க மாறிட்டே இருக்கும். ஸோ அதான் நேற்றுக்கு சொன்ன ஞாபகம் இருக்கா? நீங்கள் வந்து இந்த வேரியபிள் ஃபைலை மாடிஃபை பண்ணுங்க. சைடரை மாடிஃபை பண்ணுங்க, ரீஜனை மாடிஃபை பண்ணுங்க, எல்லாம் மாடிஃபை பண்ணுங்க. பண்ணிட்டு இதை வந்து ஏஷியா பேக்கை போடுங்க. அப்படின்னா அடுத்து என்ன பண்ணோம், அதுக்கு வந்து அவைலபிலிட்டி ஜோன் யூஎஸ் வெஸ்ட்டாக இருக்க முடியாது. ஏஷியா பேக்கில் என்ன அவைலபிலிட்டி ஜோன் இருக்குன்றதை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்க. அது 1A 1B 1C இதில் போடணுன்னு. பிபிசி சைடரை மாற்றுங்க. 10.1A வச்சுக்கணும், 172.16 போடுங்களேன். ஆனாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சப்நெட்ஸோடைய இதுவும் மாறணும். ஸோ 16 கொஞ்சம் அட்வான்ஸ் யூசர்ஸ்னாக்க 16 and 24 போடாதீங்க. இதை 24 and 28 போடுங்க. எப்படி வருதுன்னு பாருங்கள். ரைட். மற்றதெல்லாம் இதெல்லாம் வந்து அப்படியே வச்சுக்கலாம். நீங்கள் கீபேர் இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பட் அந்த 3 விஷயம் அதே மாதிரி ரீஜன் மாறிச்சுன்னாக்க இந்த லினக்ஸ் ஏஎம்ஐ அது வந்து ஒரு ரீஜன் ஸ்பெசிஃபிக். இது யூஎஸ் வெஸ்ட் 2க்கு நான் போட்டிருக்கேன். போய் கண்டுபிடிக்க. என்ன நான் நேற்றுக்கு இதில் டாக்கில் சொன்னேன் நான், எப்படி அந்த ஏஎம்ஐ ஐடியை கண்டுபிடிக்குது. இதெல்லாம் வெரி இன்ட்ரெஸ்டிங். அதே மாதிரி இந்த லினக்ஸ் ஐபி 10.1.1.200 நீங்கள் அதை மாற்றினீங்கன்னா இதையும் மாற்றணும். என்னவா போடுவீங்க? வித்தின் த ரேஞ்சாக இருக்கணும். யூ சி ஹவு இன்ட்ரெஸ்டிங் இட் பிகம்ஸ். நாட் ஓன்லி இன்ட்ரெஸ்டிங், யூ ஆல்சோ லேர்ன். இதை வந்து ரன் பண்ணணும். நான் ரன் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நான். இது ஒன்றும் சந்தேகமே கிடையாது, ரன் பண்ணுமா பண்ணாதான்னு. ஆனால் இப்போ மோகன் தான் பேசிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். ஸோ அவர் சொன்ன மாதிரி இன்னொரு ரிக்குவயர்மெண்ட் வருது, வெரி சிமிலர், ஆனால் இன்னொரு ரீஜனில் போடணும். அப்படின்னாக்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதை மாடிஃபை பண்ணி தான் போடுவீங்க. ரைட். ஸோ அதெல்லாம் தான் வந்து இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, லெட்ஸ் டேக் ஒன் அதர் Terraform file. But I also want you to try this. அதை வந்து நான் வந்து உங்களை சிரமப்படுத்துறதுக்காக நான் சொல்லலை, உங்கள் நன்மைக்கு தான். எல்லாத்தையுமே நான் வந்து சொல்லி கொடுத்தாக்க வந்து அது ஸ்பூன் ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் பனைமரத்தில் ஏறத்துக்கு ஒரு கை கொடுக்கணுன்ற மாதிரி இது வந்து நான் கொடுக்குற முதல் கை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற பாருங்க. கொஞ்சம் சரி பண்ணீங்கன்னாக்க we are all here to help you out. There are new persons and familiar people too. அதனால don't worry, we still have one more month to go. அடுத்த Terraform ஃபைல் என்ன பார்ப்போம்? வேற யாராவது பார்த்துருக்கீங்களா? ஏதாவது வேணுமா? network.tf போவோமே. ஸோ இதில் என்ன, இப்போ இன்டர்நெட் கேட்வேயை கிரியேட் பண்ணுறோம். ரீசோர்ஸ் இன்டர்நெட் கேட்வே. ஸோ அதை போய் இதை மட்டும் முடிச்சுட்டு இந்த கிளாஸை முடிச்சுக்குவோம். ஐ ரியலி வாண்ட் யூ டு எக்ஸ்பெரிமெண்ட் வித் திஸ். ஸோ இப்போ இதை போனீங்கன்னாக்க சேம் டீல். கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணுங்க. அது இதை சொல்லும். இன்டர்நெட் கேட்வேன்னு பேரில் கொடுத்துருக்கு. விபிசி ஐடி கொடுக்கணும். எந்த விபிசியோட அசோசியேட் பண்ணணுன்றது தெரியணுமே, அதனால விபிசி ஐடி அது இங்கே கேட்குது. ஸோ நம்ம கோடை பார்ப்போம். கோடை பார்த்துட்டு we will go and create it. ஸோ கோடில் என்ன போட்டிருக்கு? இன்டர்நெட் கேட்வே. அதுக்கு பேரை வந்து இது கொடுக்குறோம். விபிசி ஐடி FortiGateVM-VPC.id. அது இங்கே இருக்குது. FortiGateVM VPC.
ஓகே, இந்த விபிசியோடைய ஐடி எப்படி ரெஃபர் பண்ணோம், அந்த கிரியேட் பண்ணப்பட்ட விபிசியோட ஐடியை அதே நம்ம வந்து இங்கேயும் ரெஃபரன்ஸ் பண்ணுறோம். அதாவது இந்த ஏடபிள்யூஎஸ் விபிசி இப்படிப்பட்ட ஐடியில் ஒரு இன்டர்நெட் கேட்வேயை கிரியேட் பண்ணு அப்படின்றோம். அப்படின்னா யூஐயில் எப்படி வரும், யூஐயில் இன்டர்நெட் கேட்வே போவோம், கிரியேட் இன்டர்நெட் கேட்வே போடுவோம், நேம் டேக் என்ன போட்டிருக்கோம் இங்கே, நேம் டேக் என்ன போட்டிருக்கோம் இங்கே, நெட்வொர்க் நேம் டேக் 48VM-IGW. நேம் டேக் வந்து அது. ஓகே, கிரியேட் இன்டர்நெட் கேட்வே. இது ஆக்சுவலாக வந்து இது 2 ஸ்டெப்பாக ஒன்றா பண்ணுது இது. ஸோ கிரியேட் பண்ணிட்டு அசோசியேட்டும் பண்ணிடுது இது. இது வந்து யூஐயில் வந்து 2ஆக பண்ணுவோம் நம்ம. இது ரவுட் டேபிள்ஸ்லாம் வரிசையாக வருது. ரவுட் டேபிள் அசோசியேஷன், செக்யூரிட்டி குரூப்ஸ், ஓகே. ஸோ யூஐயில் பண்ணுற போது, விச் இஸ் அ குட் பாயிண்ட் தட் ஐ திங்க் மோகன் ஆர் சுரேந்தர் somebody brought up yesterday earlier in the class. ஸோ இது வந்து யூஐயில் பண்ணுற போது முதல்ல ஒரு கேட்வேயை கிரியேட் பண்ணுவோம் நேம் டேக் வச்சு. ஓகே, அதுக்கப்புறம் அந்த அட்டாச் டு விபிசி இருக்கு பாருங்க, இதை நம்ம Terraform தமிழ் பூமியோட அட்டாச் பண்ணுறோம். அது ரெண்டுத்தையும் அந்த ஒரு கமாண்டே பண்ணி முடிச்சிருது. ஸோ நீங்கள் இப்போ இன்டர்நெட் கேட்வே பார்த்தீங்கன்னா இதுதான் இன்டர்நெட் கேட்வே ஐடி அண்ட் இந்த விபிசியோட அட்டாச் ஆயிருக்கு. ரிமெம்பர், ஒரு இன்டர்நெட் கேட்வே இஸ் அட்டாச் டு விபிசி. ஒரு 3-4 கிளாஸ் முன்னாடி யாரோ கேட்டிருந்தாங்க, இது வந்து எப்படி இந்த லினக்ஸ் இன்ஸ்டன்ஸை நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன். ஸோ விபிசின்றது ஒரு லாஜிக்கல் கண்டெய்னர் மாதிரி, அதுக்குள்ளே தான் எல்லாத்தையும் போடுறோம். சப்நெட்டை போடுறோம், சப்நெட்டுக்குள்ளே ஒர்க்லோடை போடுறோம், அவைலபிலிட்டி ஜோன்லாம் மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோனில் போடுறோம், எல்லாம் பண்ணுறோம் அந்த விபிசிக்குள்ளே. அது மாதிரி மல்டிபிள் விபிசிஸ் இருக்கும். ஆனால் எல்லா விபிசிலையும் வந்து இன்டர்நெட் கேட்வேயை கனெக்ட் பண்ணி விட்டால் அந்த ஒர்க்லோடில் ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸை போட்டாக்க ஃபயர்வால் வழியாகவே வராது. அதில் தான் அட்மினிஸ்ட்ரேட்டரோட வேலை. அப்படியெல்லாம் கனெக்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்கு. ஸோ அது சில சமயம் அந்த ரிக்குவயர்மெண்ட் இருந்ததுன்னாக்க பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னாக்க எப்பயுமே பண்ணக்கூடாதுன்னு இல்லை, ரிக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணோம். பட் ஒரு இன்டர்நெட் கேட்வேயை ஒரு விபிசியோட அட்டாச் பண்ணுறோம். ஸோ அதை தான் வந்து அந்த Terraform கோட் பண்ணுது. ஸோ சம்டைம்ஸ் யூ வில் ஆல்சோ ஃபைண்ட் தட் இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்டெப்ஸை இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்ணும். அண்ட் ஸோ இப்போ அடுத்து ரவுட் டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணுது. இது ரவுட் டேபிளை கிரியேட் பண்ணுற சமாச்சாரம். அது என்ன போட்டுருக்கு சார், ஃபயர்வால் வந்து ஒரு விபிசிக்குள்ள இருக்குன்னு சொன்னீங்களா, இது வந்து மஸ்ட் ஒரு அட்லீஸ்ட் ஒரு விபிசிக்குள்ளே இருக்கணும், எல்லா விபிசிக்குள்ளேயும் இருக்கக்கூடாது, அட்டாச் ஆகக்கூடாது. எது ஃபயர்வால் வந்து பென்சில் பண்ணுறீங்களா, ஒரு விபிசிக்குள்ளே வச்சுருக்கீங்களா, ம் அது வந்து இப்போ ஒரே ஒரு விபிசிக்குள்ளே மஸ்ட் இருக்கணுமா? அதாவது ஜென்ரலாக ஃபயர்வாலை வந்து ஒரு தனி விபிசியில் வச்சுப்பாங்க. அந்த விபிசியில் தான் இன்டர்நெட் கேட்வே அட்டாச் பண்ணுவாங்க. ஸோ தட் எனி எக்ஸ்டர்னல் ஆக்சஸ் உள்ளே வரணும்னாக்கா ஃபயர்வால் மூலமாக தான் வரணுங்கிறதுக்காக அப்படி வச்சுருப்பாங்க. அது ஒரு ஆப்ஷன். ஓகே, ஸோ அது வழியாக வந்துட்டு ஃபயர்வாலை தாண்டின பிறகு டவுன் ஸ்ட்ரீம் ஆஃப் தட் மற்ற விபிசிஸ்லாம் டிரான்சிட் கேட்வே மூலமாக கனெக்ட் பண்ணப்படும். ஐ திங்க் நீங்க வந்து யூஆர் லாஸ்ட் சம்வேர். ஐ டோன்ட் நோ எங்க சார் உங்களுக்கு தொலைஞ்சு போனீங்க. அவருக்கு வந்து இன்னும் கிளியர் பிக்சர் தெரியணும்னா அவர் விபிசி ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ ஒன்று பார்த்துட்டாருன்னா அவருக்கு வந்து எல்லாமே கிளியரா அவருக்கு புரிஞ்சிடும் சார். அவரோட புரியாம இருக்கிறதுக்கு காரணம், அவருக்கு கன்ஃபியூஷன் இருக்கிறதுக்கு காரணம், அவர் விபிசி எப்படி கிரியேட் பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு வீடியோவா ஒரு விசுவலேஷன் பண்ணி பார்த்துட்டாருன்னா அதுக்கப்புறம் இல்லை, அவர் தேரியில வந்து இந்த டிரான்சிட் கேட்வேன்னு ஒன்று ஒரு 3 விபிசி கீழே போட்டார். டிரான்சிட் கேட்வேக்கு மேலே இன்டர்நெட் கேட்வே இருந்துச்சு. ஸோ இப்போ இன்டர்நெட் கேட்வே வந்து ஒரு டாக் பண்ணணும், விபிசியோட டாக் பண்ணணும்னா இடையில இந்த டிரான்சிட் கேட்வே இருக்கு அப்படிலாம் சொன்னாங்க. இப்போ வந்து இன்டர்நெட் கேட்வே வந்து விபிசியோட கனெக்ட் பண்றாங்களா, அதான் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஸ்ரீகாந்த் சார், நீங்க அந்த இப்போ நீங்க அந்த Terraform கோட் போட்டதை வந்து ஒரு டயக்ராம் மாதிரியாவது ஷேர் பண்ணீங்கன்னா ஐ திங்க் தட் வில் கிவ் சம் கிளியர் பிக்சர். எந்த ரிசோர்ஸோட இதுவாக இருக்குன்றது வந்து கொஞ்சம் கிளியர் ஆகும். சரி, ஒரு நிமிஷம். பெயிண்ட் நான் வந்து ரொம்ப யூஸ் பண்ணதில்லை. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம
செக்யூரிட்டி விபிசி சொல்லுவோமே இந்த பேரை. ஓகே, இங்கே ஃபயர்வாலை போடுறோம். ஓகே, ஃபயர்வால். இந்த செக்யூரிட்டி விபிசியில் ஒரு இன்டர்நெட் கேட்வேயை அட்டாச் பண்ணுறோம். த்ரூ டிரான்சிட் கேட்வே மூலமா தானே சார்? இல்லை ட்ரான்ஸ்ஃபர் கேட்வே இன்னும் வரல. ஓகே, ஸோ இதை இன்டர்நெட் கேட்வேல கனெக்ட் பண்ணுறோம். ஓகேயா, இது இன்டர்நெட் கேட்வே மூலம் இந்த இந்த டிரான்சிட் கேட்வேங்கிறது இதுக்கு கீழே வருது. ஓகே, இந்த டிரான்சிட் கேட்வே என்ன பண்ணுது? இட் கனெக்ட்ஸ் விபிசிஸ். ஸோ இங்கே கனெக்ட் ஆகுது. அதே மாதிரி இந்த டிரான்சிட் கேட்வே மற்ற விபிசிஸ்க்கும் கனெக்ட் பண்ணலாம். ஆனா ஒரு விபிசிக்கு ஒரு இன்டர்நெட் கேட்வே தான் இருக்க முடியும். இல்லை அதான் சொல்கிறேன், ஒரு நிமிஷங்க. ஸோ இது வந்து அப்ளிகேஷன் விபிசின்னு சொல்லலாமே. ஓகே, இது அப்ளிகேஷன் விபிசி 2. அதே மாதிரி அப்ளிகேஷன் விபிசி 3. ஓகே, இது போட்டாச்சு. இப்போ இதையும் கனெக்ட் பண்ணி விட்டுருவோம். ஸோ இது ஒரு விபிசி, இது ஒரு விபிசி, இது ஒரு விபிசி. இங்கே வந்து மல்டிபிள் ஃபயர்வால்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். சார் ஒரே ஒரு சஜஷன், இந்த டயக்ராம் போட்டுட்டு நீங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் குரூப்ல ஷேர் பண்ணி விடுங்க சார். ஓகே, ஒரு ஃபயர்வால் தானே சார் இருக்கும், மல்டிபிள் ஃபயர்வால் இல்லை மல்டிபிள் ஃபயர்வால்ஸும் இருக்கலாம். ஓகே, இது இந்த ஃபயர்வால் வந்து டவுன் ஆயிடுச்சுன்னாக்கா என்ன பண்றது? எப்பவுமே நார்மலா 2 இருக்கும் சார். கரெக்ட். மினிமம் 2 ஆல்வேஸ். வேற பிராண்ட்லையா? சேம் பிராண்ட். சேம் பிராண்டா? ஓகே, அது ஹை அவைலபிலிட்டி சொல்லுவாங்க. எதுவுமே வந்து ஒன்றா இருக்கக்கூடாது. ரைட்? ஸோ இஃப் எனிதிங் கேன் ஃபெயில் இட் வில். அதே மாதிரி தான். அண்ட் இதை வந்து ஒரு நோ சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர். எக்ஸாக்ட்லி. ஸோ கம்மிங் பேக் டு ஸ்டாலின்ஸ் கொஸ்டின், இங்கே ஒரு இன்டர்நெட் கேட்வே இருக்கு, இதுலேயும் இன்டர்நெட் கேட்வே போடலாம், இந்த விபிசிலையும் போடலாம். ஆனால் போட்டால் இந்த அப்ளிகேஷன் விபிசி 2 and 3ல இப்போ இதில் போட்டோன்னு வைங்க, இங்கே ஒரு இன்டர்நெட் கேட்வே அட்டாச் பண்ணி விட்டோன்னு வைங்க, இங்கேயும் ஒரு இன்டர்நெட் கேட்வே போட்டால் ஐஜிடபிள்யூன்னு எழுதுறேனே. ஓகே, இங்கேயும் ஒன்று போட்டால் then we have to be very careful to do that, because இந்த இன்டர்நெட் கேட்வேன்றது இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்குறது. இன்டர்நெட்லேருந்து ஒரு யூசர் டைரெக்டாக இந்த விபிசிக்குள்ளே வர சான்ஸ் இருக்குது கன்ஃபிகரேஷனை பொறுத்து. ஓகே, ஸோ அதை தவிர்க்கணும்னாக்க இதில் கனெக்ட் பண்ணக்கூடாது. எல்லாமே இது வழியாக தான் வரணும்னால் இதை கனெக்ட் பண்ணக்கூடாதுன்றது நம்ம நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டராக நமக்கு புரியணும். ஸோ இதை வந்து ஒரு கிராஸ் போட்டுருவோம். அகெயின் இதெல்லாம் வந்து ஒரு டெம்பரரி மெக்கானிசம் தான். ஸோ இது வந்து என்ன கலர் போடலாம்? சார் நார்மலா தான் போடுவீங்க. I don't know. So, okay, yes. No, that didn't work. Okay, I want a straight line, but I want to put a cross and color. Okay, perfect.
பண்ணக்கூடாது. ஓகே, பிகாஸ் அதுக்கும் ஒரு வழி இருக்கு. ஆனா அதெல்லாம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்ட் வழி. ஸோ இங்கே இதை போடக்கூடாது. ஏன் போட்டாக்க டைரக்டா இதுக்கு ஆக்சஸ் இருக்கு, இது வழியா தான் வரணுன்றதுனால இதை போடக்கூடாது. கொஞ்சம் பெட்டரா? பெட்டர் சார். அப்போ மேலே இருக்கிற செக்யூரிட்டி விபிசிங்கிறது ஃபெயில் ஆகாதா? அது விபிசி ஃபெயிலா, அதான் வந்து அது வந்து ஏடபிள்யூஎஸோட பொறுப்பு. பிபிசி எல்லாம் ஃபெயில் ஆகாம இருக்கிறதுக்கு அப்படின்னாக்க இது வந்து ஒரு இன்னும் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னாக்க இது வந்து ஒரு இது பூராவுமே ஒரு ஓ மை காட், ப்ளூல போடுவோமே, இது பூராவுமே ஒரு ஜியோ ரீஜன்ல இருக்கும். ஓகே, ஸோ ஜியோ ரீஜன் நம்ம யூஎஸ் ஈஸ்ட் 1 ஈஸ்ட் 2 இப்படின்னு சொல்கிறோமே, அந்த மாதிரி ஒன்று. இப்போ இந்த விபிசி இந்த ரீஜனே இப்போ யூஎஸ் ஈஸ்ட் 1ன்றது ஒரு இந்த உலகத்தில் ஒரு இடத்துல இருக்குது. யூஎஸ் ஈஸ்ட் 1ன்றது நார்த் வெர்ஜீனியா, அது ஒரு ஃபிசிக்கல் பிளேஸ். அங்கே ஏதோ வச்சுருக்காங்க. இப்போ அங்கே ஒரு புயல் வருது, எர்த்குவேக் வருது, அங்கே எல்லாம் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னாக்க உலகம் பூரா யூசர்ஸ் இருக்காங்களே, அப்படின்னா இதே மாதிரி செட்டப்பை இன்னொரு ஜியோ ரீஜனில் வச்சுக்குவாங்க, டிபெண்ட் ஆன் த பிஸ்னஸ், ரைட்? ஸோ மேபி வந்து ஒன்று வந்து யூஎஸ்ல வச்சுருந்தாங்க, இன்னொன்று யூரோப்பில் வச்சுருப்பாங்க. ஸோ யூசர்ஸ்லாம் யூரோப்பில் போய் கனெக்ட் பண்ணி இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இதே செட்டப்பை வச்சாக்க இந்த அப்ளிகேஷன்லாம் அங்கேயும் ஓடும். பட் அஸ் அன் அப்ளிகேஷன் டெவலப்பர் நவ் யூ நீட் டு திங்க், அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, டேட்டா பேஸ் இருக்கே, இங்கே இருக்கிற டேட்டா பேஸ் எல்லாம் அப்டேட் ஆகிருக்கும். இந்த டேட்டா பேஸை ஜியோ ரீஜன் டு ஜியோ ரீஜன் எப்படி ரெப்ளிகேட் பண்ணுறதுன்ற திங்கிங்லாம் வர ஆரம்பிக்கும். பட் தெர் ஆர் சம்டைம்ஸ் பிஸ்னஸஸ், இப்போ கிறிஸ்மஸ் டைம்யா இல்லை நமக்கு தீபாவளி டைம், எல்லா பர்ச்சேஸஸும் ஆன்லைனில் நடக்குது. அப்பன்னு பார்த்து ஒரு புயல் வந்துடுது, ஒரு ரீஜனே போயிடுச்சு. அங்கே நடக்கிற பிஸ்னஸ்க்கு வந்து விற்பனை பண்ணுமே, ஆன்லைனில் தான் வந்து எல்லாம் நடக்குதுன்னாக்க அங்கே ஒரு பர்டிகுலர் ரீஜன் போயிடுச்சுன்றதுனால வந்து தீபாவளி பூரா பர்ச்சேஸ் நோ பர்ச்சேஸ்னு சொல்ல முடியுமா? அப்படின்னாக்க மும்பையில் ஒன்று வச்சுருப்பாங்க, சிங்கப்பூரில் இன்னொன்று வச்சுருப்பாங்க. அந்த பிஸ்னஸ் இது வந்து நான் வந்து ஏடபிள்யூஎஸ் சொல்ல, நான் ஒரு பிஸ்னஸ் ஒரு இப்போ வந்து ஒரு அம்பானியோட பிஸ்னஸ் இருக்குது, ரிலையன்ஸ். ஸோ ரிலையன்ஸில் வந்து அவங்க வந்து அவங்களுடைய பிஸ்னஸ்க்கு இந்த மாதிரி ஒரு தீபாவளி சீசன்லேயோ ஒரு ஃபெஸ்டிவ் சீசன்லேயோ டவுன் ஆகக்கூடாதுன்னு இருந்தால், பிகாஸ் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அதில் வந்து லாஸ் ஆகுன்றதுனால மும்பையில் ஒரு ரீஜன் வச்சுருப்பாங்க, சிங்கப்பூர் வச்சுருப்பாங்க. ஏன் மும்பையில் வர புயல் சிங்கப்பூர்லேயும் அடிக்காதுன்ற ஒரு ப்ராபபிலிட்டி பாசிபிலிட்டினால. இல்லை ஏஷியா பேக்லேயே இருக்கக்கூடாது, யூஎஸில் இருக்கணும்னாக்க தென் தே வில் செட் அப் சம்திங் சிமிலர். ஸோ ரீஜனலாக ரிடண்டன்சி இருக்கணும், within the region redundancy இருக்கணும், ஈஸ்ட் கோஸ்ட் அண்ட் வெஸ்ட் கோஸ்ட், அண்ட் within the particular geo region availability zone is your redundancy, and நம்ம ஃபயர்வாலும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோனில் ஃபயர்வால் இருக்கணும், மல்டிபிள் ரீஜன்ஸில் மல்டிபிள் லொக்கேஷன் வித்தின் ரீஜன்லேயும் இருக்கணும், வித்தின் கண்ட்ரிலையும் இருக்கணும், அண்ட் அக்ராஸ் த குளோபும் இருக்கணும், டிபெண்டிங் ஆன் த கிரிட்டிகாலிட்டி ஆஃப் த பிஸ்னஸ். ஓகேயா? ஒன்னு செட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா டூப்ளிகேட் ஆயிருமா? அது எல்லாமே அதெல்லாம் எதுவும் டூப்ளிகேட் ஆகாது. அதுதான் இந்த டெரஃபார்ம் ஸ்கிரிப்ட் எழுதுறது. ஜியோ ரீஜனை மாத்தி ஒரே நிமிஷம் நான் சொல்லிடுறேன், அது டூப்ளிகேட் ஆகாது. நம்ம கிரியேட் பண்ணக்குள்ள வந்து ரீஜன் அதில் வந்து இருக்கும், மல்டிபிள் ரீஜன் இருக்கும். அப்போ நீங்கள் ரீஜன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏஷியா பசிபிக்ல இருந்து இல்லை மும்பையில இருந்து நீங்கள் வந்து எந்த ரீஜன் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் தான் மேனுவலாக கிரியேட் பண்ணும், அது டூப்ளிகேட்லாம் இது ஆகாது. அதே மாதிரி மேனுவலாக கிரியேட் பண்ணுறதுக்கு காஸ்ட்டும் ஆகும், எவ்வளோ இங்கே ஆகுதோ காஸ்ட் இன்க்ளூட் ஆகும் அதில். மேனுவல் கிரியேஷன் தான் அது, ரெப்ளிகேஷன் சொல்லுவோம் அது. அதுக்கு தான் இந்த டெரஃபார்ம்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுவீங்க நீங்கள் அப்போ? ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம? அதே டெரஃபார்ம் கோடை எடுத்து, ஓகே, அதே டெரஃபார்ம் கோடை எடுத்து இந்த வேரியபிள்ஸை மட்டும் அப்டேட் பண்ணுவோம். என்னென்ன அப்டேட் பண்ணுவோம்? இப்போ நான் வந்து யூஎஸ் வெஸ்ட் 2ல் இருக்கேன், ஓகே, இது வந்து ஆரிகனில் இருக்குது, எனக்கு சிங்கப்பூரில் வேணும்னாக்க இதை மாற்றுவேன், நான் ஏபி சம்திங்னு போடுவேன், அதுக்கு தகுந்த மாதிரி அவைலபிலிட்டி ஜோனை மாற்றுவேன். இது என்ன ஒரு 5 நிமிஷம் வேலை, ஓகே, அதுக்கு உண்டான அவைலபிலிட்டி ஜோனை மாற்றுவேன், யூனிக்காக இந்த சைடர்லாம் டிஃபைன் பண்ணுவேன்,
and run Terraform init, plan and apply. How easy is that, right? Compared to recreating, இதெல்லாம் நம்ம பட்டதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன சின்ன செட்டப். எவ்ரி ஆர்கனைசேஷன்லாம் வந்து பெரிய செட்டப் இருக்கும். அங்கே தான் வந்து டெவாப்ஸ் வருது. டெவலப்மெண்ட் சைடில் நீங்கள் இருக்கணும், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவிஷனில் இருக்கணும்னாக்கா இதெல்லாம் தெரிஞ்சாதான் வந்து உங்களுக்கு அதை ப்ரொவிஷன் பண்ணி எப்படி வந்து குயிக்காக ரிப்ளை. அது வந்து ஒரு மிஷினில் பண்ணாமல் 100 மிஷின் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ரீஜனில் பண்ணதை மற்ற ரீஜன்ஸில் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் இந்த ஆட்டோமேஷன் தேவை. ரெப்ளிகேட் பண்ணதும் ஆக்டிவா இருக்குமா? ஆமாம், அது இது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது பண்ணுறது. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன்லாம் வந்து ரெப்ளிகேட் பண்ணி அதெல்லாம் வந்து இன்னொரு டீம் வந்து அந்த டேட்டா பேஸை ரெப்ளிகேட் பண்ணுறது அதெல்லாம் பண்ணும். இது வந்து நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த நெட்வொர்க்கிங், சப்நெட் எல்லாமே அதுதானே, ரோடு மாதிரி தானே அது. அது மேலே தானே கார் ஓட முடியும். அப்ளிகேஷன்றது கார் மாதிரி. ஓகே, ஸோ நம்ம ரோடை போடுறோம். ரோடை போட்டு இது இங்கே இருக்குது. அதே மாதிரி சென்னை ரோடு மாதிரி இன்னொரு சிட்டியை க்ரியேட் பண்ணி சென்னை மாதிரியே ரெப்ளிகேட் பண்ணி விட்டோம். ரோடெல்லாம் போட்டு அண்ணா சாலை, காமராஜர் சாலை எல்லாம் அங்கேயும் வந்தாச்சு. இப்போது இங்கே இருக்கிற கார் மாதிரிலாம் அதே மாதிரி அங்கேயும் வந்து செட்டப் பண்ணோம். அது ஒரு ரஃப் அனாலஜின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஐடனோ எப்படி அதை வந்து I can understand your feeling because it's very new to you, the infrastructure. So maybe another person can help explain. இல்லை இதை பண்ண சிலதுமே நான் ஒன்றாக்க முதல்ல ரொம்பவே தெரியாமல் இருக்கும். கொஞ்சம் பண்ண பிறகு கொஞ்சம் புரியும், ஓஹோன்னு இருக்கும். திருப்பி அதை யோசிக்கணும். ஸோ மல்டிபிள் இட்ரேஷன்ஸ் நானும் அதை அண்டர்கோ பண்ணியிருக்கேன். என்ன ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் அண்டர்கோ பண்ணேன், நீங்கள் இப்போ அண்டர்கோ பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ டோன்ட் லூஸ் ஹோப். பட் திஸ் இஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். This is laying of the pipes and plumbing. அதுக்கப்புறம் தண்ணி போகிறது, தண்ணி கிளீனாக இருக்கா, இதெல்லாம் வந்து அப்ளிகேஷன் சமாச்சாரம். சிம்பிளாக சொல்லிடுறேன். இப்போ நார்மலாக பார்த்தா பேங்கிங் டொமைனில் தான் இது மாதிரி க்ரியேட் பண்ணுவாங்க. நமக்கு ப்ரைமரி ஒரு ப்ரொடக்ஷன் இருந்தாலும் டிசாஸ்டர் ஒரு லொக்கேஷன் நமக்கு வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவிலேயே நமக்கு வந்து இப்போ சவுத் இந்தியாவில் வந்து ஒரு HDFC பேங்கோடைய ஒரு ஜோன் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு கண்டிப்பாக நார்த் இந்தியாவிலையோ இல்லை வேறு ரீஜன்லையோ, இப்போ இந்தியாவில் AWS பார்த்தா ஒன்று வந்து சவுத் இந்தியான்னு மும்பை அப்படி ஒரு ரீஜனில் இருக்குது, இன்னொன்று ஹைதராபாத் இருக்குது. அப்போ வந்து கண்டிப்பாக அது டிசாஸ்டர் ரெக்கவரிக்கு பேங்க்கில் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஒரு ரீஜன் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, இல்லை ஏதோ கூலிங் சிஸ்டமால் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, ஏதோ நெட்வொர்க் இஷ்யூனா சார் சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு ரீஜன் வந்து கனெக்ட் ஆகும். அதுதான் இது ரொம்ப பேசிக்காக சொல்லணும்னா. பட் காஸ்ட் இன்வால்வ் ஆகும். ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா மட்டும்தான் அது ஆக்டிவா இருக்குமா, இல்ல பேரலலா இது கம்ப்ளீட்டா ஆக்டிவா இருக்கும். சாரி, நான் அதை சொல்ல மறந்துட்டேன். காஸ்ட் இப்போ வந்து நம்ம ஒரு ரீஜன் உங்க பிரைமரியா வந்து இப்போ AWS வந்து மும்பையில் வச்சிருக்கீங்க. மந்த்லி அந்த ரீஜனுக்கு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh பே பண்றோம் எல்லா ரிசோர்ஸ்க்குன்னு வச்சீங்கன்னா, நம்ம ஹைதராபாத்ல இருக்கிறதுக்கு வந்து ஒரு 20,000 தான் பே பண்ணுவோம். எப்போ நமக்கு அந்த ரீஜன் வந்து மும்பை ஃபெயிலியர் ஆகுது, மழையோ ஏதோ ஒரு பிரச்சனையெல்லாம் ஆகுதுன்றப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஹைதராபாத்தில் இருக்கிறத வந்து ஆக்டிவாக இருக்கும். நம்ம இப்போ ஹைதராபாத்தில் இருக்க எல்லா ரிசோர்ஸுமே இன்க்ரீஸ் பண்ணணும். அதில் தான் நிறைய குபர்நெட்டிஸ்ன்ற ஒரு கான்செப்ட் வரும். அந்த நம்பர் ஆஃப் பாட் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நம்ம சேம் நம்ம சிஸ்டமில் இருக்கு இல்லையா, ஹார்ட் டிஸ்கை இன்க்ரீஸ் பண்ணுறது, ப்ராசஸர் இன்க்ரீஸ் பண்ணுறது மாதிரி தான். நம்ம மேனுவலாக இல்லாமல் நமக்கு அதில் ஆப்ஷன் இருக்குது. சார் சொன்ன மாதிரி டெராஃபார்மில் வந்து அதோடைய கான்ஃபிகரேஷனை சேஞ்ச் பண்ணிட்டா கண்டிப்பாக ஒரு ரீஸ்டார்ட் நமக்கு தேவைப்படும். ரீஸ்டார்ட் பண்ணால் எல்லாமே அப் ஆகிடும். தேங்க்யூ. ஸோ அதில் வந்து இந்த டிசாஸ்டர் ரெக்கவரியில் வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. கோல்ட் ஸ்டாண்ட் பை, வார்ம் ஸ்டாண்ட் பை எல்லாம் இருக்குது. அது வந்து எல்லா பிஸ்னஸை பொறுத்து இருக்குது. எவ்வளவு டவுன் டைமை டாலரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஸோ ஆக்டிவாக 2 லொக்கேஷன்லையும் பண்ணலாம். அது ஹையஸ்ட் காஸ்ட். இல்லை ஒன்று ஆக்டிவ், இன்னொன்று வார்ம் ஸ்டாண்ட் பைன்னுவாங்க. ரொம்ப கொதிக்கிற ஸ்டாண்ட் பை இல்லை, வார்ம் ஸ்டாண்ட் பை. அப்படின்னாக்க அங்கே வந்து நார்மலாக டிராஃபிக் ஹேண்டில் ஆகாது, ஆனால் டேட்டா பேஸ்லாம் ரெப்ளிகேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த ஸ்கேலிங் வந்து அவ்வளோ இருக்காது, இப்போ இவர் மோகன் சொன்ன மாதிரி. எனிவே, ஸோ இதெல்லாம் வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் அதெல்லாம் இருக்குது. பட் அது எல்லாத்தையும் யாராவது பண்ணணுமே, அடிப்படை வேலையை யாராவது செஞ்சால் தானே அதெல்லாம் நடக்கும். ஸோ இதில் வந்து நெட்வொர்க் பார்ட்டிசிபேஷன் இருக்குது, செக்யூரிட்டி டீம் பார்ட்டிசிபேஷன் இருக்குது, அப்ளிகேஷன் டீம் பார்ட்டிசிபேஷன் இருக்குது. இது யாருமே ஒத்தர் பண்ணுறது சமாச்சாரம் கிடையாது. அவங்களுடைய பங்கு பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஓகே, ஐ ரியலி ஹேவ் டு கோ நவ். 10 minutes past 9 அடுத்த மீட்டிங் வருது. ஸோ நைஸ் டாக்கிங் டு யூ. எல்லாரும் அவசியம் செட் பண்ணி இந்த டெரஃபார்ம் யூனிட் அண்ட் பிளானை ரன் பண்ணி பாருங்கள். அண்ட் மேக் ஷூர் தட் இட் ஒர்க்ஸ் அண்ட் கோ த்ரூ த டெரஃபார்ம் ஃபைல்ஸ். ஐ ரியலி நீட் யுவர் பார்ட்டிசிபேஷன். இல்லைன்னா இது ரொம்ப கஷ்டம். அண்ட் கொஷின்ஸோட வாங்க.
அண்ட் ஐடியலி நாளைக்கு அட்லீஸ்ட் ஃபியூ பீப்புள் அப்ளை பண்ணி ஐ வாண்ட் டு see them ஒர்க். பட் ப்ளீஸ் சேஞ்ச் த வேரியபிள்ஸ் ஃபைல். வேரியபிள்ஸ் ஃபைலை மாற்றி உங்கள் ரீஜனில் ரன் பண்ணுங்கள். இது அப்படியே ரன் பண்ணாதீங்க, சரியா? ஸோ I'll stop the recording now. Have a great night and I will catch you tomorrow. Thank you, sir.